எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஜெய்ஹிந்த். வெல்கம் டு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி பேச போகிறோம். முதல்ல ஒரு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இந்த 3 சீனியர் அஃபீஷியல்ஸ்டேருந்து. இவங்க தான் டைரெக்டாக களத்தில் இருந்தவங்க, தலைமை தாங்கினவங்க ஆப்ரேஷன் சிந்தூருக்கு. நம்ம மத்தியில் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் இருக்காங்க. அவங்க தான் டிஜிஎம்ஓ, டைரக்டர் ஜெனரல் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ். அவங்க லேண்ட் டொமைன் சம்மந்தப்பட்டதில் அதை பற்றி அவங்க சொல்லுவாங்க. ஏர் மார்ஷல் ஏகே பாரதி, அவருக்கு வலது பக்கம் இருக்கிறவங்க, அவங்க டைரக்டர் ஜெனரல் ஏர் ஆப்ரேஷன்ஸ். அவங்க வான்வெளி தாக்குதல் அதை பற்றிலாம் அவங்க சொல்லுவாங்க. என் பக்கத்தில் இருக்கிறவங்க வைஸ் அட்மிரல் ஏஎன் பிரமோத், டைரக்டர் ஜெனரல் நேவல் ஆப்ரேஷன்ஸ். அவங்க நேவி ரிலேட்டட் விஷயத்தில் அவங்க சொல்லுவாங்க. அவங்க ப்ரீஃபிங்க்கு அப்புறமா நம்ம கேள்வி பதில் செஷனுக்கு போவோம். நான் இப்போ டிஜிஎம்ஓ அவங்கள பேசும்படி அழைக்கிறேன். தேங்க்யூ சந்தீப். எல்லாருக்கும் மாலை வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் இப்போ நல்லாவே தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ கொடூரமான கேவலமான தாக்குதல் நடந்தது. இதில் 26 அப்பாவி மக்கள் இறந்து போனாங்க பஹல்காம் அட்டாக்கில் 22 ஏப்ரல். அப்போது நீங்கள் அந்த கொடூரமான காட்சிகளையும் அந்த குடும்பங்கள் அனுபவித்த வழியையும் மக்கள் நம்ம நாடு ஃபுல்லாக பார்த்தோம். அது கூட ரீசெண்டாக நடந்த மற்ற தீவிரவாத தாக்குதலையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஆர்மி மேலேயும் சரி பொதுமக்கள் மேலேயும் நடந்த தாக்குதலில் பார்க்கும்போது நாங்கள் முடிவுக்கு வந்துட்டோம், ஒரு சரியான பதிலடி கொடுக்கணும், நம்மளோட நாட்டிலேருந்து ஒரு பதில் கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம். ஆப்ரேஷன் சிந்தூர் என்ன முடிவு பண்ணோன்னா, ஆர்மியிலேருந்து இதை தாக்குதல் நடத்தினவங்களுக்கும் அதை உதவி பண்ணவங்களுக்கும் சரியான ஒரு பதிலடி கொடுக்கணும், அவங்களோட டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழிக்கணும். நம்ம எல்லாரோடைய மன உறுதியை பற்றியும் நம்ம நாட்டோட வைராக்கியத்தை பற்றியும் தீவிரவாதத்துக்கு அகென்ஸ்டாக நம்ம எடுத்துருக்க ஸ்டாண்டை பற்றியும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்ன முடிவு பண்ணோன்னு சொன்னால், ரொம்ப தீவிரமாக பிளான் பண்ணி மைன்யூட்டாக பிளான் பண்ணி தீவிரவாதத்தோடைய நிலப்பரப்பு, எங்கெங்கெல்லாம் கேம்ப் நடத்துகிறாங்க, எங்கெல்லாம் ட்ரைனிங் சென்டர் நடத்துகிறாங்க, அது எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது அப்படிங்கலாம் நாங்கள் பார்க்கும்போது ஏகப்பட்ட இடம் கிடச்சிது. ஆனால் நாங்கள் அதில் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக ஆராய்ச்சி பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்சுது, அதில் ஒரு சில இடங்கள் இப்போது யூஸே பண்ணுறதில்ல. எல்லாம் நம்ம அடிப்போன்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு பயந்து ஓடிட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க. ஒன்றும் அங்கே சொல்லப்படுது. என்னன்னு சொன்னால், நம்மளும் முதலே முடிவு பண்ணிட்டோம், டெரர் தீவிரவாதத்தையும் தீவிரவாதிகளையும் மட்டும்தான் நம்ம தாக்கணும், மற்ற யாரையும் தாக்கிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம். மொத்தம் 9 கேம்பை நம்ம முடிவு பண்ணோம். அது எல்லாம் உங்களுக்கு என்னென்னங்கிறது தெரியும். அதை நாங்களே முன்னாடி பல சேனல்ஸ் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கிறோம். ஸோ அந்த 9 இடங்கள் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நாங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டோம். அதில் ஒரு சிலது பிஓகேயில் இருந்துச்சு, மீதி பஞ்சாபில் பாகிஸ்தான்லேயே இருந்தது. அதாவது பாகிஸ்தானோட பஞ்சாபில், அதாவது முர்திகே போன்ற கொடூரமான இடங்கள், லஷ்கர் தொய்பாவோட ஒரு முக்கியமான இடம், இவ்வளோ நாட்கள் அது ஒரு ஹஜ்மல் கசாப் மாதிரி, டேவிட் ஹெட்லி மாதிரி ஆளுங்களெல்லாம் வளர்த்தி விட்ட இடம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னு சொன்னால், தீவிரமாக அதை பற்றி ஸ்க்ரூட்டனி பண்ணோம், படித்தோம். இந்த 9 இடத்தோடைய லே அவுட், அதில் என்னெல்லாம் இருக்குது, என்ன மாதிரி கட்டடம் கட்டியிருக்காங்க, ஒன்றொன்றுலேயும் என்ன மாதிரியான நிலப்பரப்பில் அந்த கேம்ப் இருக்குது, இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணோம். எதுக்காக இவ்வளோ தீவிரமாக படித்தோன்னு சொன்னால், ஸோ தட் நாங்கள் எவ்வளோ அதுக்கு தாக்கம் கொடுக்கணும், எவ்வளோ தாக்குதல் கொடுக்கணுன்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணோம். ஏன்னா இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, மேலேயும் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு கேமராவும் அனுப்பிச்சோம். ஸோ தட் நாங்கள் அட்டாக் பண்ணுறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எவிடன்ஸ் கொண்டு வரணுங்கிறது முக்கியம். ஏன்னா நாங்கள் என்ன அட்டாக் பண்ணோம், என்ன இருந்தது எல்லாத்தையும் காமிக்கணுன்றதுக்காக. ஸோ ஒரு அட்டாக்கோடைய ப்ரிசைஸ் இமேஜஸும் அந்த ஹிஸ்டாரிக்கல் நைட்டில் என்ன நடந்ததுங்கிறத ஏற்கனவே நாங்கள் ஷேரும் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்லேயே நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். 7th மேல நாங்கள் பண்ண அட்டாக்கில் பண்ணதை ஃபாரின் செக்ரட்டரி கொடுத்துருக்குறாரு. எனக்கு சந்தேகமே கிடையாது என் மனசில். நம்ம என்ன நினச்சோமோ அது அவங்களுக்கு அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்தது.
மொத்த 9 ஹப்ஸையும் நம்ம வந்து அட்டாக் பண்ணதில் கிட்டத்தட்ட 100 பேர் டெரரிஸ்ட் இறந்துருக்குறாங்க. அதில் ஹை வேல்யூவான ரொம்ப முக்கியமான டெரரிஸ்ட் இருக்காங்க. அப்துல் மலிக் ராஃப் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து ஹைஜாக் IC-814 ஹைஜாக் பண்ணதுலேயும் புல்வாமா பிளாஸ்ட்லேயும் அவங்க வந்து முக்கியமாக ஈடுபட்டிருந்தாங்க. லைன் ஆஃப் கண்ட்ரோல்லையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறமா பாகிஸ்தான் வந்து வயலேட் பண்ணாங்க. ரொம்ப பொறுப்பு இல்லாமல் அவங்க பயந்து போய் இவ்வளோ பேர் இறந்ததை நினச்சி நம் மக்கள், அப்பாவி மக்கள், கிராமங்கள், குருத்வாரா மாதிரியான ரிலீஜியஸ் இடங்கள் இதெல்லாம் அவங்க தாக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய பல உயிர்கள் வந்து சோகமான முறையில் உயிர் போச்சு. இந்த மாதிரியான பண்ணதுக்கப்புறமா நம்மளும் நிறையா என்ன பண்ணோன்னா அவங்களோட கேம்ப்ஸை திரும்ப தாக்க ஆரம்பித்தோம். இந்தியன் நேவி நம்மளுக்கு நிறையா ப்ரெசிஷன்ஸ் பண்ண உதவி பண்ணாங்க. ஏர்ஃபோர்ஸும் வந்து அவங்களுடைய அசட்ஸ் எல்லாமே வானத்தில் இருந்தது ரெடியாக. நான் இப்போ வந்து ஏர் மார்ஷல் பாரதி அவர் தான் வந்து ஏர் ஆப்ரேஷன்ஸோட டைரக்டர் ஜெனரல். அவரை வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவங்க என்ன மாதிரியான சக்ஸஸ்ஃபுல்லாக தாக்குனாங்க, இந்த மிஷினை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனாங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கூப்பிட்றேன். தேங்க்யூ ராஜீவ். எல்லாருக்கும் மாலை வணக்கம். நம்ம எல்லாத்துக்குமே இது ஒரு கஷ்டமான நேரம். அதாவது இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் சொல்லணுங்கிறதே வந்து துரதிருஷ்டவசம்தான். இதெல்லாம் பண்ணாமலே கூட நம்மளால் முடிச்சிருக்க முடியும். ஆனால் இப்போ நம்மளுக்கு வேறு வழி இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த சம்பவம் அவங்களுடைய ஒரு கோழைத்தனமான கேவலமான தாக்குதல் பகல்காலம் நடந்ததுனால நடந்தது. என்னெல்லாம் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுங்கிறதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக டார்கெட் செலக்ட் பண்ணோம். அந்த 9 செலக்ட் பண்ண கேம்பில் அதை வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் வந்து அந்த கேவலமான ட்ரைனிங் கேம்ப்ஸ் பாவல்பூரில் இருந்தது, முரித்கே. இது வந்து இன்டர்நேஷ்னல் பார்டர்லேருந்து தள்ளி இருக்கிற இடங்கள். கிரிட்டிக்கல் டார்கெட் சிஸ்டம் அனலைசிஸ் மூலமாக நாங்கள் நிறைய தீவிரமாக அனலைஸ் பண்ணோம். என்ன பண்ணணுங்கிறத, அதை மொத்தமாக அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தீவிரமாக அனலைஸ் பண்ணோம். அப்புறம் இதெல்லாம் எப்படி இந்த டார்கெட்டை வந்து அடிக்கிறது அப்படின்னு கரெக்டாக ஏர் டு சர்ஃபேஸ் மூலமாக வானத்திலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அதை வந்து எப்படி அட்டாக் பண்ணுறதுங்கிறதுக்கு தீவிரமாக நாங்கள் ஒர்க் பண்ணோம். வேறு எந்த பாதிப்பும் இல்லாமல் தாக்குறதுக்கு. இதெல்லாம் எப்படி பிளான் பண்ணோங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல போகிறதில்ல. நான் என்ன காமிக்க போகிறேன்னு சொன்னால், என்ன ரிசல்ட் கிடைச்சிது, நம்ம என்ன தாக்குதல்னால என்ன பலன் கிடைச்சிதுங்கிறத மட்டும் நான் சொல்ல போகிறேன். செகண்ட் ஸ்லைட் கொஞ்சம் போடுங்க. அதான் கொஞ்சம் மாற்றுங்க. சரி, இதுதான் வந்து டெரர் இன்ஃப்ரா முரித்கேயில் இருக்கிற இடம். இப்படி தான் இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள். நார்த்தில் வந்து அதில் சொல்லியிருக்க மாதிரி ரைட்டில் வந்து ஈஸ்ட்டு, அங்கே தான் இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரி இருக்குது. அடுத்த ஸ்லைடு கொஞ்சம் போங்க. ஓரியன்டேட்டிங் கொஞ்சம் பழைய ஸ்லைடுக்கே போங்க. சரி, இதை கொஞ்சம் நல்லா பாருங்கள். அந்த ரெட் கலரில் ஒரு பில்டிங் இருக்குதா, இங்கே வரிசையாக பில்டிங்காக இருக்குதா, இந்த ஒரு காலி இடம். அடுத்த ஸ்லைடு போங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எம்டி கிரவுண்டு தான் அதுதான் ஃபஸ்ட்டு வெப்பன். அந்த பாயிண்டில் தான் அடித்தோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அங்கே தான் அடித்தோம். முரித்கே ட்ரைனிங் கேம்பில் ப்ரிசிஷன் கைடட் வெப்பன்ஸ் மூலமாக அடித்தோம். 7th அதிகாலில் அடித்தது. அடுத்த பிளேஸ் வாங்க. கண்ணமைக்காமல் பாருங்கள். செகண்ட் வெப்பன் வருது. இந்த இடத்துல செகண்ட் இம்பேக்ட் தெரியுதா? அந்த டார்கெட் பாயிண்டில் அடித்தது ஒரே அடி பாருங்கள். நெக்ஸ்ட் லைட் போங்க. மூணாவது வெப்பன் 3 வெப்பன் பாரு, அதே இடத்துல கண்டினியூ பண்ணுங்க.
4th வெப்பன் எங்கே உழுது பாருங்கள், அந்த இடத்துல 4th இம்பேக்ட். ஸோ இந்த ப்ரிசிஷன் டார்கெட் மூலமாக நம்ம என்ன பண்ணோன்னா முரித்கேயில் அதுதான் வந்து ட்ரைனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை அட்டாக் பண்ணோம். நான் பேசுகிறது கேட்குதா? ஓகே. ஸோ நான் மைக் பக்கத்தில் வந்து பேசுகிறேன். இப்போ நம்ம அடுத்த டார்கெட் பற்றி போவோம். அடுத்து வந்து பாவல்பூர் ட்ரைனிங் கேப் எப்படி அடித்தோன்னு காமிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே நல்லா பாருங்கள், இம்பேக்ட் பாயிண்ட்டை பாருங்கள். இதுதான் இம்பேக்ட் பாயிண்ட்டு. அந்த குண்டு வந்து ரூஃப் மூலமாக ஓட்டை போட்டு உள்ளே போய் வெடிச்சிருக்கு. அதோடய ஃபோட்டோஸை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த ரெட் கலர் பில்டிங் இருக்குல்ல, அதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். 2 மாடி கட்டடம் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ப்ரிசிஷன் டார்கெட் மூலமாக அடித்து காலி பண்ணிட்டோம். நார்த்தில் இருந்த டார்கெட் சிஸ்டம் இந்த சீரீஸாக பில்டிங்காக இருக்குல்ல, நான் எப்படி இருந்துச்சுன்றதை காமிக்கிறேன். கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிட்ட பாருங்கள். அங்கே பாருங்கள், ப்ரிசிஷன் டார்கெட் மூலமாக. அடுத்தது பாவல்பூர் வந்தீங்கன்னா இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ். இது ரொம்ப பெரிய இடம், அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும் நம்ம எதை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹை வேல்யூ அட்டாக். நம்ம யார் அட்டாக் பண்ணுமோ கரெக்டாக அவங்கள டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணணும், அந்த தீவிரவாதிகளை. இங்கே பாருங்கள், அந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் அட்டாக் பண்ண போகிறோம். இங்கே வரிசையாக பில்டிங் இருக்குது, இன்னொன்று இங்கே கொஞ்சம் பில்டிங் இருக்குது, இங்கே கொஞ்சம் பில்டிங் இருக்குது. நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். அட்டாக் பண்ணதுக்கப்புறமா அந்த ரெட் கலர் பில்டிங் என்னாச்சுன்றதையும் நீங்கள் பார்க்கலாம். முன்னாடி எப்படி இருந்துச்சு, பின்னாடி எப்படி இருக்குது. ரூஃப் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி அடி. இதுதான் டார்கெட் சிஸ்டம், ப்ரிசிஷன் டார்கெட்டிங். நம்ம என்ன நினச்சோமோ அதை பண்ணிட்டோங்க. சரி, இதுதான் நாங்கள் பண்ணது. 7th நம்மளோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 எனிமி ட்ரைனிங் கேம்ப்பு அதை வந்து அடித்து துவம்சம் பண்ணணுன்னு தான். அதை ப்ரிசிஷனாக கரெக்டாக எய்ம் பண்ணி பக்காவாக அடித்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னு சொன்னால், கம்ப்ளீட்டாக நம்ம டிஃபென்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும், ஏன்னா நம்ம நோக்கம் டெரரிஸ்ட் கேம்பை, ட்ரைனிங் கேம்பை அடித்து உடைக்கிறது தான். மற்றபடி வேறு ஏதாவது பொதுமக்களையோ இல்லாட்டி பில்டிங்கோ பாகிஸ்தான் மிலிட்ரியோ இதெல்லாம் தாக்க நம்ம நோக்கமே கிடையாது. அதுதான் நம்ம எய்ம் பண்ணி முதல்ல பண்ணோம். 7th நடந்தது இதுதான். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, 7th சாயந்தரம், மே 7th நாங்கள் வந்து ஏகப்பட்ட பாகிஸ்தான் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ், அதாவது ட்ரோன்ஸு, சின்ன சின்ன ட்ரோன்ஸு, யூஏவி அலையாக வர ஆரம்பிச்சிருச்சு. பொதுமக்கள் இருக்கிற இடத்துல, மிலிட்ரி ஸ்டேஷன் இங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க எல்லாத்தையும் தடுத்துட்டோம். ஒரு சிலது இறங்க முடிஞ்சுது, ஆனால் அதனால் பெருசாக டேமேஜ்லாம் ஒன்றும் ஆகலை. நம்மக்கிட்ட ஒரு ரொபஸ்ட் கவுண்டர் யூஎஸ் ஹார்ட் கில் சாஃப்ட் கில் சிஸ்டம் இருந்துச்சு. அது வந்து எல்லா வேலையும் பக்காவாக பண்ணுச்சு. ஆனால் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அவங்களுடைய டெரரிஸ்ட் கேம்பை தான் அட்டாக் பண்ணோம், அதை தான் டார்கெட் பண்ணோம். ஆனால் எனிமி நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளோட பொதுமக்களை டார்கெட் பண்ணுறது, நம்மளோட மிலிட்ரியை டார்கெட் பண்ண அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பண்ணதுக்கப்புறம் நம்ம பதிலடி கொடுத்தாகணும். அதனால் உடனடியாக கணக்கு போட்டு அன்றைக்கி நைட்டே நம்ம என்ன பண்ணோன்னா, அவங்களோட ரேடார் இன்ஸ்டலேஷனையே வந்து லாகூரில் குஜாவாலாலையும் எல்வைட் இன்ஸ்டலேஷனை தாக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுக்கு புரிய வைக்கணும், அதாவதுடா நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம், நாங்கள் வேணும்னு தான் நாங்கள் உங்களை அடிக்காமல் இருந்தோம், நாங்கள் தீவிரவாதிகளை தாக்க வந்தோம், உங்கள் கூட தாக்க வரல, ஆனால் நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். நன்றி. தேங்க்யூ ஏர் மார்ஷல் பாரதி. ஸோ அவங்க வந்து ஆப்ரேஷன்ஸு 6th 7th பற்றி மட்டும் சொல்ல, சிந்தூர் கமெண்ட்ஸ் பண்ணும்போது பற்றி மட்டும் சொல்லலை, அதுக்கப்புறம் நடந்தது பற்றி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு.
ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு அவங்கள பற்றி எல்லாம் தெரிஞ்சு, அதாவது நம்ம எனிமி பற்றி நம்மளுக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணோம். என்ன சொன்னோன்னு சொன்னால், நாங்கள் வந்து தீவிரவாதத்தை தாக்குறோம், சிந்தூர் ஆப்ரேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஆனால் நம்ம சொன்னது அவங்களுக்கு புரியாமல் இருந்ததுனால நம்ம தீவிரமாக தாக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. நம்ம ரெடியாக தான் இருந்தோம். ஆப்ரேஷன் 7th அன்றைக்கும் 8th அன்றைக்கும் ஏர் மார்ஷல் பாரதி சொன்ன மாதிரி அன்றைக்கி நைட் 8th 9th அவங்க நிறையா ட்ரோன்ஸ் அனுப்ப ஆரம்பித்தாங்க, ஏர்க்ராஃப்ட்ஸ் அனுப்ப ஆரம்பித்தாங்க நம்ம ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே, பார்டர் ஏரியா ஃபுல்லாக. அண்ட் மேட் பொதுவாக அவங்க பண்ண எதுவுமே ஜெயிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாத்தையுமே தடுத்துட்டோம். மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்குனாங்க, அது எல்லாமே வயலேஷன்ஸ் தான். லைன் ஆஃப் கண்ட்ரோலில் அதுவும் நேரமாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏர் ஆப்ரேஷன்ஸ் அன்றைக்கி 8th 9th அன்றைக்கும் திரும்பவும் டிஜி ஏர் ஆப்ரேஷன்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ண கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து 7th அன்றைக்கி நைட்டு 8th அன்றைக்கி என்ன நடந்ததுன்றதை பற்றி சொல்லியிருந்தேன். என்ன எங்களுக்கு புரிஞ்சுதுன்னு சொன்னால், 8th 9th 10:30க்கெல்லாம் நம்ம சிட்டிஸை வந்து அவங்களுடைய ட்ரோன்ஸ் ஏகப்பட்டது தாக்க ஆரம்பிச்சது. ஸ்ரீநகர்லேருந்து நல்யா வரைக்கும் ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் அலையாக விடாமல் தொடர்ச்சியாக. ஆனால் நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருந்தோம், நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் வந்து தெளிவாக இருந்தோம், ஸ்ட்ராங்காக இருந்தோம். ஒரு டேமேஜ் கூட கிடையாது. அவங்க எங்கே தாக்கணும்னு நினச்சாங்களோ அது ஒன்று கூட அவங்களால தாக்க முடியல. என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொன்னால், அதாவது 7th 8th 7th அன்றைக்கி நைட்டு எனிமி நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னா UAVs அனுப்பிச்சாங்க. அது UAVs வந்து கொஞ்சம் தூரம் தான் போக முடியும். ஆனால் 8th அன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம்தான் வந்து UAVs அனுப்பிச்சாங்க. ஆனால் நிறையா காட்காப்டர்ஸ் சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி நம்மளை சும்மா தொந்தரவு பண்ணுறதுக்கோ சிவிலியன்ஸை தொந்தரவு பண்ணுறதுக்கோ அனுப்பிச்சாங்க. இது வந்து நடுராத்திரிக்கு அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. நம்ம ஏர் டிஃபென்ஸ் பயங்கர ப்ரிப்பேர்டாக இருந்தோம், ஒரு டேமேஜ் இல்லாதபடி நம்ம மிலிட்ரிக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி எந்த பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கிட்டோம். ஆனால் நம்ம எதிரி என்ன பண்ணாங்கன்னா, இன்னுமே தொல்லை கொடுக்கணும், பிரச்சனை பண்ணணும்னு ஒரு முடிவில் இருந்தாங்க. நம்மளும் தெளிவாக இருந்தோம், சரி வாங்கடா பார்த்துக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி கரெக்டாக கணக்கு போட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, அவங்களோட மிலிட்ரி இன்ஸ்டலேஷனையே தாக்க ஆரம்பிச்சிட்டோம். அதில் என்னெல்லாம் இருந்ததுன்னா, அவங்களோட சாம்சைட்ஸ், மலிர் கேண்டில், இதில் வந்து அவங்களோட சர்வேலன்ஸ் ரேடார் சைட்டை கூட நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்றைக்குன்னா லாகூரில், குஜ்ராவாலாவில். இதுக்கப்புறம் அவனோட ட்ரோன்ஸ் அட்டாக் வந்துகிட்டே இருந்தது. அடுத்த நாள் காலைல வரைக்கும் வந்துகிட்டே இருந்தது. நம்ம வந்து அதை தடுத்துகிட்டே இருந்தோம் கம்ப்ளீட்டாக. டைமில் என்ன பண்ணோன்னா, நான் இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு விரும்புகிறேன். நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோன்னு சொன்னால், அவங்க ட்ரோன் அட்டாக்கு அவங்க அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க லாகூர்லேருந்து. ஸோ எதிரி என்ன பண்ணாங்கன்னா, இது பண்ணும்போது அவங்களோட பொதுமக்களோட ஏரோப்ளேனையும் பறக்க விட்டுட்டே இருந்தாங்க. ஏரோப்ளேன்லேருந்து அவங்க ஏர்க்ராஃப்ட் மட்டும் இல்லை, வெளிநாடோடைய பேசஞ்சர் ஏர்க்ராஃப்டையும் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப தவறான ஒரு செயல். ஏன்னா நம்ம திரும்பி தாக்கும்போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நம்ம பொதுமக்களை தாக்கிடக்கூடாதுங்கிறதுனால இதனால் நம்மளுக்கு பாதிப்புன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து எந்த சிவில் ஏர்க்ராஃப்ட் அடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம். இதையும் நம்ம ப்ரெஸ் ப்ரீஃபிங்கில் தெளிவாக சொல்லியிருந்தோம். இப்போ நான் வந்து என்னோடய கலீகிட்ட
அதுக்கப்புறமா 9th என்ன நடந்ததுன்னு அவரை சொல்ல நான் அழைக்கிறேன். லேண்டில் நம்மளுமே என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஏர் டிஃபென்ஸ், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அசெட்ஸ், எதுக்காகனா எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி ஒரு கிரிட் ரெடி பண்ணோம். ஏர்ஃபோர்ஸோட லேண்ட் செட்டப் பண்ணுற மாதிரி. நீங்கள் அதோடைய பெனிஃபிட்லாம் என்னன்றதை நீங்கள் கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா ஏர் இன்ட்ரூஷன்ஸ் வரும்போது எல்லோரும் சேர்ந்து ஒன்றிணைஞ்சு சரி பண்ண வேலை பண்ணணும். நம்ம இன்னொன்று என்ன பண்ணோன்னா, நம்மளோட ஃபோர்ஸஸ் லேண்டில் வந்து மூவ் பண்ண ஆரம்பித்தோம். ஏர் டொமைனோட கனெக்ட் பண்ணி வேலை பார்த்தோம். 9th அன்றைக்கும் 10th அன்றைக்கும் இதே மாதிரி இன்ட்ரியூஷன்ஸ் வந்து ட்ரோன்ஸ் மூலமாக ஏர்க்ராஃப்ட்ஸாக உள்ளே வர ஆரம்பிச்சது. இந்த வாட்டி என்ன பண்ணோன்னு சொன்னால், நம்மளோட ஏர்ஃபீல்ட்ஸையும் இம்பார்ட்டண்ட்டான இடத்தையும் டார்கெட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் நம்ம எல்லாத்தையும் தடுத்துட்டோம். ஒன்று கூட அவங்கள வந்து நம்ம தாக்க விடலை. ஏன்னா நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் சரி, இந்தியன் ஆர்மி 2 பேரும் சேர்ந்து நம்ம இணைஞ்சு வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னு சொன்னால், நம்மளும் திரும்ப அவங்களுக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம். ரொம்ப தெளிவான ஒரு குழப்பமில்லாத ஒரு மெசேஜை கொடுத்தோம். அதாவது என்னென்னா, ஏதாவது நடக்கட்டும் அவனை நீங்கள் முடிஞ்சிங்கன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டாக அவங்க வந்து திருப்பி அடிச்சிட்டே இருந்தாங்க. அலையாக வந்து அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. அது எல்லாம் நம்ம தடுத்து தவிடுபடி ஆக்கிட்டோம். பாகிஸ்தான் ஆர்மி கிட்டத்தட்ட 35லேருந்து 40 பேர் அவங்க உயிர் இழந்திருந்தாங்க நம்மளோட தாக்குதல் மூலமாக. லைன் ஆஃப் கண்ட்ரோலில் நம்ம மிலிட்ரியோட தாக்குதல்னால 7th 10ஆம் தேதிக்குள்ளே அத்தனை பேர் இறந்துருந்தாங்க. அந்த சைடில் வேறு என்ன அவங்களால வந்து புரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னால், நம்ம எப்படி இவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ கரெக்டாக கொரியா ஏர்ஃபோர்ஸ் அடிக்குதுன்றது அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. அதனால் நான் திரும்ப ஏர் மார்ஷல் அவர்களை வந்து இந்த கரெக்டாக ப்ரிசைஸ் பண்ணி எப்படி அடித்தோம், அது எப்படி கேமையே மாற்றிச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு அழைக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஏர் மார்ஷலுக்கு அப்புறமா நான் நேவல் ஆப்ரேஷன்ஸை பற்றி ரொம்ப முக்கியமான நேவல் மெனுவர்ஸ் நம்ம பண்ணியிருந்தோம். அதாவது அரேபியன் சீயில் நம்ம ஒரு சில முக்கியமான வேலைகள் பண்ணோம். அதுவும் அவங்களுக்கு பயங்கரமான ப்ரெஷர் கொடுத்துச்சு. அதை பற்றி சொல்கிறதுக்கு அப்புறமா நான் அவர் கூப்பிட்றேன். அதாவது 8 மணிக்கு 8ஆம் தேதி என்ன ஆச்சுன்றதை சொல்கிறேன். நிறையா யூஏவிஸ் வந்து ட்ரோன்ஸு, அன்மேண்ட் காம்பேட் வெஹிக்கல்ஸ் ஏகப்பட்ட ஏர்பேஸ்லேருந்து வந்துச்சு. நம்மளோட அம்ரித்சர், பத்தன்கோட், டெலோசி, டாய்ஸு, ஜெசல்பேர், ஃபலோதி, நல்யா இத்தனை இடங்களுக்கும் சைமல்டேனியஸாக தாக்க ஆரம்பித்தாங்க. அலையாக தாக்க ஆரம்பித்தாங்க. நிறைய சிஸ்டம்ஸ் வச்சு நம்ம வந்து ரெடியாக காத்துட்ருந்தோம் அவங்களை அடிக்கிறதுக்கு. இந்த எல்லா அலைகளையுமே நம்ம வந்து காலி பண்ணோம். ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ட்ரெயின்டு க்ரூ நம்மகிட்ட இருந்தோம். நம்மக்கிட்ட இருந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து எல்லாத்தையும் தடுத்துச்சு. நம்ம என்ன பண்ணோன்னா, எடுத்து பெச்சூராஸ் அந்த மாதிரி இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணோன்னா அதை ரெஸ்பாண்ட் பண்ணோம். ஒரு சிலதெல்லாம் வந்து நம்ம ஸ்னைப்பர்ஸ் மூலமாக யூட்டிலைஸ் பண்ணோம். எந்த டேமேஜுமே கிடையாது கிரவுண்டில். இவ்வளோ அலையாக இன்கர்ஷன்ஸ் வந்ததாலும் சரி, மாஸ் ரைடுன்னே நம்ம சொல்லலாம். ஆனால் அதனால் ஒரு பாதிப்பு நம்மளுக்கு கிடையாது. ஆனால் இவ்வளோ தூரம் அவங்க பண்ணதுக்கப்புறமா கண்டினியூஸாக நம்ம ஏர்பேஸை டார்கெட் பண்ண ட்ரை பண்ணாங்க, சிவிலியன்ஸையும் டார்கெட் பண்ண ட்ரை பண்ணாங்க. இந்த டைம் நம்ம வந்து அவங்களுக்கு தெளிவாக ஒரு பதில் சொல்லி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோம். அவங்கள வந்து எங்கே அடித்தா வலிக்குமோ அதை அடிக்கிறது முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோன்னு சொன்னால், உடனடியாக எல்லோரும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி பிளான் பண்ணி எதை அட்டாக் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஏர் பேஸையே ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கமாண்ட் சென்டர்ஸ் அடிக்க ஆரம்பித்தோம். மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்க ஆரம்பித்தோம். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை தாக்க ஆரம்பித்தோம். மொத்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்லேயும் எல்லா இடத்தையும் நம்ம அட்டாக் பண்ண இடம் எதெல்லாம்னா, சட்லாலா, ரஃபீக்கி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சக்லாலாங்கிறது இஸ்லாமாபாதே, ரஹ்மியார் கான், சக்கர். தெளிவாக சொல்லி புரிய வச்சோம். நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களால் தாங்க முடியாதுன்னு சொல்லி.
அதுக்கப்புறம் நம்ம சர்கோதா அட்டாக் பண்ணோம், ஓலாரி அட்டாக் பண்ணோம், ஜகோபா அட்டாக் பண்ணோம். நம்ம அதே மாதிரி C2 சென்டர்ஸ் முரீதில் இருக்கிறது, UAE காம்ப்ளெக்ஸ் அட்டாக் பண்ணோம், ரஃபீக்கி அட்டாக் பண்ணோம், சூனியாவில் இருக்க ரேட் அட்டாக் பண்ணோம். நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ரஹ்வியா இருக்கான் ஏர்ஃபீல்டு அட்டாக் பண்ணோம், அவங்களோட UAV ஹேங்கரே அட்டாக் பண்ணோம். நான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நம்மக்கிட்ட வந்து எதை வேணால் அட்டாக் பண்ணுறதுக்கு, அவங்களோட எல்லா சிஸ்டத்தையும் அட்டாக் பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட வந்து பவர் இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னா அளவாக தான் நம்ம அடித்தோம் அவங்கள. ஏன்னா அறிவு வரட்டும், இப்போயாவது அவங்களுக்கு புரியட்டுங்கிறதுனால நம்ம ரொம்ப கண்ட்ரோல்டாக தான் அடித்தோம். நம்மளுமே வந்து இப்போ என்ன பண்ணோம்னா மிலிட்ரியை மட்டும்தான் அட்டாக் பண்ணுமே ஒழிய பொதுமக்களை ஒரு இடத்துல கூட நம்ம அட்டாக் பண்ணவே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிலதை காமிக்கிறேன், நம்ம என்ன பண்ணோங்கிறத, ஏர் ஆப்ரேஷனோட ரிசல்ட்டை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் பஸ்ரூர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இங்கே பாருங்கள், இந்த இடம் ஜூம் பண்ண இடம் இதுதான் அவங்களோட ரேடார். ஒரு டவர் மேலே அவங்க வந்து வச்சுருக்காங்க. நம்ம ஸ்ட்ரைக் பண்ணதுக்கப்புறமா இதுதான் நடந்திருக்கு. அந்த ரேடாரே பாருங்கள் கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போயிடுச்சு பாருங்கள். இப்போ அடுத்தது இது சூனி ஏர் டிஃபென்ஸ் ரேடார். இது எடுத்தது அதோடய ஃபோட்டோ பாருங்கள், 7th 8th. இதான் ரேடாரோட சைட்டு. நம்ம அடித்து வெடித்த இடத்த பாருங்கள், அதோடய ஃபோட்டோகிராஃப் எடுத்துட்டோம். தெளிவாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இப்போ பாருங்கள், இந்த ஃபோட்டோ பாருங்கள், தெளிவாக தெரியும். ஆஃப்டர் அதை நம்ம அடித்ததுக்கப்புறமா சுத்தமாக பாருங்கள் என்னாச்சுன்னு. அந்த ரேடாரோட தலையே துண்டிக்கப்பட்டுருச்சு. அடுத்த ஸ்லைடு பாருங்கள், ஆரிஃபாலா, அது அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் ரேடார். இந்த காம்ப்ளெக்ஸில் நீங்கள் பாருங்கள் முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம தாக்குனதுக்கு அப்புறமா இருக்கிற ஒரு படம், மொத்தமாக வெடித்ததுக்கப்புறமா. அடுத்தது பாருங்கள், சர்கோதா ஏர்ஃபீல்டு பாருங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அவங்களோட ரொம்ப முக்கியமான ஒரு ஏர்ஃபீல்டு. இதில் அவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபைட்டர் ஜெட்ஸ் வச்சுருக்காங்க, F-16 ஏகப்பட்ட இதில் தான் வச்சுருப்பாங்க. இங்கே தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. நம்ம இந்த ஏர்ஃபீல்டை இந்த இடத்துல ஸ்டக் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஒரு இம்பேக்ட் பாயிண்ட்டு, இங்கே ஒரு ரன்வே, அப்புறம் ப்ரெசிஷனாக 2 ரன்வேலேயே அடிச்சிட்டோம் பாருங்கள். ரன்வே 2 இடத்துல அடிச்சிட்டோம். அங்கே ப்ளோன் அப் ஆனது பாருங்கள் தெரியும். இப்போ ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேயும் அதே தான் பாருங்கள். ரெமியார் கான், இந்த இடம் தான் நம்ம அட்டாக் பண்ண இடம். நல்ல ஒரு ஆழமான அடி பாருங்கள். இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்ம தகர்த்திட்டோம். ஸோ முன்னாடி இப்படி தான் இருந்தது. இங்கே பாருங்கள், அந்த ஃபோட்டோவில் நல்ல ஒரு ஆழமாக அடி விழுந்துருக்கு பாருங்கள். அந்த காம்ப்ளெக்ஸுமே முன்னாடிக்கும் பின்னாடி அடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அடுத்தது சக்லாலா ஏர்ஃபீல்டு பாருங்கள், நூர்கானில். அது ரொம்ப முக்கியமான ஒரு ஏர்பேஸு. அவங்களோட லாஜிஸ்டிக் அசட்லாம் இங்கே தான் பொதுவாக இருக்கும். இந்த காம்ப்ளெக்ஸ் தான் நம்ம அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணோம். அங்கே அடித்து நம்ம ஒரு மெசேஜ் சொல்லணும்னு முடிவு பண்ணோம். இதுதான் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம அடிச்சதுக்கு அப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது சக்கர், நம்ம ரேடார் சைட்டை முடிவு பண்ணோம். அதுதான் வந்து நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ. இப்போ அடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். துவம்சம் ஆகி ஃபுல்லாக எரிஞ்சு போயிடுச்சு பாருங்கள். ஏர்க்ராஃப்ட் ஷெல்டர் பாருங்கள். இதுதான் இப்படி தான் இருந்துச்சு முன்னாடி, நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடி. நம்ம அடித்ததுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ரூஃபே கம்ப்ளீட்டாக அடித்து உடஞ்சி எரிச்சாச்சு. அடுத்தது பொலாரி ஏர்ஃபீல்டு, ஏர்க்ராஃப்ட் ஹேங்கர் பாருங்கள். இதான் முன்னாடி இப்படி இருந்தது, நம்ம அடித்ததுக்கப்புறமா எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்தது ஜெகோபாபாத் ஏர்க்ராஃப்ட் ஹேங்கர் பாருங்கள். முன்னாடி இப்படி இருந்தது, நம்ம அடிச்சதுக்கு அப்படி எப்படி இருக்குது.
ஸோ நான் என்ன உங்களுக்குலாம் சொல்ல புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன்னா, மக்களே, சும்மா ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளோட ஃபைட் வந்து பாகிஸ்தான் மிலிட்ரி அடிக்கிறது நம்ம நோக்கம் இல்லை, அவங்க மக்களை அடிக்கிற நோக்கம் இல்லை. நம்மளோட நோக்கம் அவங்களோட தீவிரவாதிகளை தாக்குறது மட்டும்தான். நம்ம தீவிரவாதிகளை கொள்கிறோம், அதுவும் நாங்கள் சூஸ் பண்ணுறோம், அதை மட்டும் அடிச்சிடுறோம், அவ்வளோதான். அதோடு நம்மளோட நோக்கம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டோம், அவ்வளோதான். ஆனால் அவங்க விடாமல் நம்மளை நோண்டிக்கிட்டே இருந்தாங்க. நைட்டு ஃபுல்லாக அலையாக ட்ரோன்ஸு யூஏவிஸ் அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க, இன்னும் மற்றதை அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம திரும்ப அவங்கள அடித்தே ஆகணும். ஆனால் அப்போ கூட நம்ம வந்து நிதானமாக அளவாக தேவைக்கான அளவு மட்டும்தான் அடித்தோம். தேங்க்யூ. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன். அதாவது பஹல்காமில் கோலத்தனமாக நம்மளோட டூரிஸ்ட்டை அவங்க ஜம்மு காஷ்மீரில் அடித்ததுக்கு பாகிஸ்தான் தீவிரவாதிங்க அட்டாக் பண்ணதுக்கப்புறமா நம்ம நேவி என்ன பண்ணோன்னு சொன்னால், சப்மெரீன்ஸ், ஏவியேஷன் அசெட்ஸ் உடனடியாக சீல வந்து நம்ம என்ன பண்ணோன்னா மொத்த ரெடியாக நம்ம நிற்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரோட ஜாயிண்ட் ஆப்ரேஷனில், அதாவது இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எல்லோரும் சேர்ந்து நிற்க ஆரம்பித்தோம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம டெஸ்ட் பண்ணோம் சீல ஏகப்பட்ட வெப்பன் ஃபயரிங்ஸ். அப்போ கூட நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். 96 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நம்மளோட நோக்கம் வந்து நம்மளோட க்ரூ, எக்யூப்மெண்ட், பிளாட்ஃபார்ம் ரெடினஸ் எல்லாத்தையும் தயாராக வச்சுருந்தோம். எப்போ வேணுமோ எந்த செலக்டட் டார்கெட் வேணால் எப்படி வேணால் கரெக்டாக அடிக்க முடியும். அதுக்கப்புறமா நம்மளோட ஃபோர்ஸஸ் முன்னாடி ரெடியாக இருந்தோம். அதாவது தெளிவாக அவங்களுக்கு புரிகிற மாதிரியான பொசிஷனில் ஃபுல் கெப்பாசிட்டியோட அவங்கள எங்கே வேணால் எப்படி வேணால் அடிக்கிறதுக்கு, சீலையும் சரி லேண்ட்லேயும் அடிக்கிறதுக்கு, கராச்சி துறைமுகத்தை எப்போ வேணால் எப்படி வேணால் அடிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருந்தோம். நம்மளோட ஃபார்வர்ட் டிப்ளாய்மெண்ட் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் நேவல் அப்புறம் அவங்களோட ஏர்ஃபோர்ஸை வந்து ஒரு டிஃபென்ஸாகவே இருக்க வேண்டிய தேவைக்கு அவங்கள நம்ம தள்ளிட்டோம். கோஸ்ட்லேயே இருப்பாங்க, போர்ட்டில் அவங்க ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்மளை பார்த்து பயந்தில். நம்ம நேவி பயங்கரமான அவேர்னஸாக மொத்த டியூரேஷன்லேயுமே நம்ம ரெடியாக இருந்தோம். என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்ருக்கு, அதை ஃபுல்லாக கவனிச்சிட்டே தான் இருந்தோம். அதாவது மொத்தத்தில் இப்போ வரைக்கும் சரி நம்ம வந்து மொத்த பேட்டில் ஸ்பேஸ் டிரான்ஸ்பரன்சி இருந்துச்சு. ஏன்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்மளோட பதிலடி ரொம்ப அளவாக அவங்க என்ன பண்ணாங்களோ அதுக்கு பதிலாக ஒரு போருக்காக இல்லாமல் ஒரு பொறுப்பான நாடாக தான் நம்ம நடந்துகிட்டு இருந்திருக்கோம். அதனால் அதே மாதிரி நம்மளோட பொறுப்பான எல்லா வழிகளையும் நம்ம யோசித்து நம்ம நேவி நினச்சா எவ்வளோ வேணால் அவங்கள தாக்க முடியுங்கிறதும் அவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த ஒரு வழிமுறையில் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, நேவியோடைய ஃபோர்ஸை எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணோன்னு சொன்னால், எல்லாரோட கோஆர்டினேட் பண்ணி, ஆர்மியோட, ஏர்ஃபோர்ஸோட எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி ரெடியாக இருந்தோம். நம்மளோட ஆர்மியோட ஆக்ஷன்ஸ், ஏர்ஃபோர்ஸோட பவர், நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரென்த்து, நேவியோட ஸ்ட்ரென்த், இது எல்லாத்தையும் பார்த்து தான் பாகிஸ்தான் பயந்து போய் உடனடியாக சீஃப் ஃபயருக்காக ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. நேற்று நம்ம பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் இந்தியன் நேவி இன்னுமே சீல கரெக்டான இடத்துல தயாராக அவங்களுக்கு என்ன பதிலடி வேணால் கொடுக்கறதுக்கு தயாராக தான் நம்ம இருக்கிறோம். பாகிஸ்தான் ஏதாச்சும் பண்ணுச்சுன்னா நேவியால் எப்போ வேணால் தாக்க முடியும். தேங்க்யூ, ஜெய்ஹிந்த். நான் இப்போது டைரக்டர் ஜென்ரல் மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸ் கிட்ட திரும்ப கொடுக்குறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், 10ஆம் தேதி காலையில் நம்ம வந்து என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அந்த நைட் நடந்ததுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு ஹாட்லைனில். என்னோடய பாகிஸ்தான் கவுண்டர் பார்ட்டிருந்து என்கிட்ட வந்து பேச கேட்டு ரெக்வெஸ்ட் வந்துச்சு. நம்ம ஆரம்பத்திலேயே என்ன முடிவு பண்ணோன்னா, டெரர் கேம்ப்ஸை மட்டும்தான் அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறமா நம்ம பண்ண அட்டாக் எல்லாமே வந்து அவங்க பண்ணதுக்கு நம்மளோட பதிலடியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க தப்பு பண்ணதுக்கு
அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி பண்ணதுக்கான ஒரு தக்க பதிலடியாக இருந்ததுனால நான் முடிவு பண்ணேன், சரி ஓகே அவங்கள்ட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். உங்கள் எல்லாத்துக்கும் ஏற்கனவே தெரியும், இது வந்து ஏற்கனவே நேஷ்னல் டெலிவிஷனில் வந்துருச்சு. அதாவது நான் வந்து நேற்று பாகிஸ்தான் டிஜிஎம்ஓ கிட்ட நேற்று மதியம் ஒரு 3:35க்கு பேசினேன். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ஒரு சீஸ் ஃபயருக்கு கொண்டு வந்தோம். அதாவது கிராஸ் பார்டர்லேயும் சரி இன்ட்ரிவியூஷன்ஸையும் சரி தடுத்தோம். 2 பேருமே பண்ணக்கூடாது, அதாவது சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறமா யாருமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுவும் எப்போ நடந்ததுன்னா அவர் கேட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம பண்ணிக்கிட்டோம். நம்ம அப்புறமா இன்னொன்று முடிவு பண்ணோம். என்ன முடிவு பண்ணோன்னு சொன்னால், 12ஆம் தேதி அதாவது நாளைக்கு ஒரு 12 மணிக்கு நம்ம வந்து பேசுவோம். இது எப்படி போயிருக்கு, கரெக்டாக நடந்திருக்கா, இது எவ்வளோ நாள் இப்படி கொண்டு போகலாம், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஓகேவாங்கிறத முடிவு பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் ரொம்ப வருத்தம் தர்ற மாதிரி, ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் அவங்களுக்கு கொஞ்சம் மணி நேரங்கள் தான் ஆச்சு அவங்களோட புரிந்துணர்வை வந்து வயலேட் பண்ணுறதுக்கு. கிராஸ் பார்டர்லேயும் சரி, லைன் ஆஃப் கண்ட்ரோல்லையும் சரி, ஃபயரிங்காக இருந்தாலும் சரி, ட்ரோன் இன்ட்ரியூஷனும் சரி, எல்லாமே அவங்க வந்து வயலேட் பண்ணது பார்த்தோம். நேற்று நைட்டும் அதே மாதிரி, இன்றைக்கி காலையில் கூட அவங்க வந்து அந்த மாதிரி வயலேட் பண்ணாங்க. இந்த வயலேஷன்ஸுக்கு நம்ம பயங்கர தக்க பதிலடி, ஸ்ட்ராங்கான பதிலடி நம்ம கொடுத்துருக்கோம். அதே போல் இன்றைக்கி இன்னொரு ஒரு ஹாட்லைன்லேயும் நம்ம வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டோம். அதாவது பாகிஸ்தான் கவுண்டர் பார்ட்டுக்கு, இந்த மாதிரி நீங்கள் வந்து புரிந்துணர்வை மீறிட்டீங்க, வயலேஷன் பண்ணிட்டீங்க, என்ன டிஜிஎம்ஓ பேசினதை வந்து நீங்கள் 10ஆம் தேதி பேசினதை நீங்கள் தவறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று சொல்லிட்டோம், இன்னும் பயங்கரமாக தக்க பதிலடி ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். திரும்ப இன்றைக்கி நைட்டு நடக்கட்டும், அதுக்கு வந்து என்னன்னாலும் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த விஷயத்தில் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் இன்றைக்கி காலையில் ஒரு செக்யூரிட்டி ரிவ்யூவும் கண்டக்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபுல் அத்தாரிட்டி கொடுத்துட்டாங்க. அதாவது ஆர்மி கமாண்டர்ஸ்க்கு, நீங்கள் அவங்க அடித்தாங்கன்னு சொன்னால் என்ன வேணால் நீங்கள் பதிலடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு முழு உரிமையும் சுதந்திரமும் கொடுத்துருக்காங்க. கடைசியில் நான் என்னோடய மனமார்ந்த இரங்கல்களை நம்மளோட 5 தவறிய ஆர்ம் ஃபோர்ஸஸ் ஆளுங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த போரில் நம்ம நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஆப்ரேஷன் சிந்தூரில் உயிரை விட்டுருக்காங்க. நம்ம மனசெல்லாம் அவங்களுடைய குடும்பங்கள் கிட்டே இருக்குது. அவங்க கூட நம்ம எப்போவுமே உறுதுணையாக நிற்போம் அப்படிங்கிறத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அது இப்போயும் சரி, அவங்க வாழ்க்கைக்கு அப்புறமும் சரி, எப்போவும் நம்ம அவங்க கூட உறுதுணையாக இருப்போம். இந்த ஒரு சோகமான சமயத்தில் நம்ம இன்றைக்கி அவங்க கூட இருப்போம். அவங்களுடைய தியாகம் எப்போவும் நம்ம ஞாபகத்தில் வச்சுருப்போம். அதை நம்ம எப்போவுமே பெருமையாக பேசுவோம். அதை வந்து நம்ம நாடே வந்து மறக்காது. இதுவரைக்கும் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மன், நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கோம். நம்ம எவ்வளோ தூரம் கட்டுப்படுத்த முடியுமோ அவ்வளோ கட்டுப்படுத்தி தான் நம்மளுடைய ஆக்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம். பெரிய போருக்கான வேலை நம்ம பண்ணல. ஆனால் நம்ம நாட்டுக்கோ, நம்மளுடைய டெரிட்டோரிக்கோ, இல்லாட்டி நம்மளோட மக்களுக்கோ ஏதாச்சும் ஒரு ஆபாயம்னு வரட்டும், நம்ம வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம வந்து தக்க பதிலடி கொடுப்போம். ஜெய்ஹிந்த். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், இப்போ நம்ம வந்து கொஸ்டின்ஸுக்கு ஓப்பன் பண்ணுறோம். அதாவது உங்கள் எல்லோரும் எனக்கு தெரியாது, அதனால் நான் தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் கை தூக்குங்க, இல்லாட்டி உங்கள் கார்டு தூக்குங்க. நான் சொன்னதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், உங்களோட பேர் சொல்லுங்கள், எந்த மீடியாவிலேருந்து வரீங்களோ அதை சொல்லுங்கள். கேள்விகளை கொஞ்சம் சுருக்கமாக வைங்க, அதனால் நம்ம நிறையா கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான சீக்ரெட்டான விஷயங்களை வந்து இவங்க 3 பேரும் சொல்ல மாட்டாங்க. சரி, நிறைய பேர் கை தூக்கிட்டு இருக்கீங்க. சரி, நான் லெஃப்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா மார்ச் ஃபாஸ்ட்டில் நம்ம எப்படியுமே லெஃப்ட்டில் தான் ஆரம்பிப்போம், லெஃப்ட் ஃபுட் வச்சு தான். அதனால் லெஃப்ட்லேருந்து ஆரம்பிப்போம். சரி, ஆரம்பிங்க. 238 ஆரம்பிங்க. ஹலோ சார், நான் மானஸ் ஃப்ரம் பிடிஏ பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ என்ன ஒரு புரிந்துணர்வு நம்ம நேற்று சைன் பண்ணியிருக்கோம், இல்லை ஒத்துக்கிட்டோன்னு சொன்னால், அதாவது மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் நிறுத்திக்கலாம். இது வந்து 3 நாளைக்கு தான் நம்ம நிறுத்த போகிறோமா,
அதாவது 12ஆம் தேதி வரைக்கும். அப்புறம் ஒருவேளை அவங்க மீறினாங்கன்னா நம்ம என்ன மாதிரியான பதிலடி கொடுப்போம், அதுக்கு அவங்க என்ன தண்டனை நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். அடுத்த கேள்வி வந்து சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டு நம்ம ஏற்கனவே ஒன்று அவங்கக்கிட்ட போட்டிருக்கோம், அதாவது 2003 நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டும் இப்போ நம்ம பேசினதும் ஒத்துமையாக ஒன்று போல் இருக்குமா, இல்லாட்டி வேறு ஏதாவது மாறுமா 2003 அக்ரிமெண்ட்டுக்கும் இப்போ நம்ம பேசி வச்சுருக்கிற ஒரு அக்ரிமெண்ட்டுக்கும்? அப்புறம் இன்னொன்று எனக்கு மெயினாக என்னென்னா, அவங்க இந்த புரிந்துணர்வை மீறினாங்கன்னா என்ன தண்டனை கொடுப்போம், அவங்க திரும்ப வந்து இதே மாதிரி தீவிரவாத தாக்குதலோ ஏதோ பண்ணாங்கன்னா நம்ம என்ன தண்டனை கொடுப்போம், அதுதான் தெரிஞ்சுக்கணுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ரெண்டாவது கேட்ட கேள்விக்கு நான் முதல்ல பதில் சொல்கிறேன். நானும் சொல்லிக்க விரும்புகிறேன். முதல்ல நம்மளோட சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி அது வந்து 2003 நம்ம அவங்க கூட அக்ரிமெண்ட் இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன், 2021 February மாதம் வந்து அந்த க்ரைசிஸ் ஈஸ்டர்ன் லடாக்கில் க்ரைசிஸ் நடந்துகிட்ருக்கும்போது 2 டிஜிஎம்ஓவும் பேசினாங்க. அப்போது ஒரு முடிவுக்கு வந்தாங்க, அதாவது சீஸ்ஃபயர் அண்டர்ஸ்டாண்டிங் முடிவுக்கு வந்தாங்க. அது வந்து எப்போ வரைக்கும் நல்லபடியாக இருந்ததுன்னா, இந்த பெஹல்கம் அட்டாக், ஒரு துரதிருஷ்டவசமான இந்த பெஹல்கம் அட்டாக் வரைக்கும் அது நல்லபடியாக தான் இருந்தது. நம்மளோட ஃபாரின் செக்ரட்டரி அனௌன்ஸ் பண்ணது வந்து இந்த சிசிஎஸ் அந்த அட்டாக் முடிஞ்சதுக்கு அப்புறமா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அப்புறமா பாகிஸ்தானும் நிறையா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நிறைய வயலேஷன்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க சீஸ்ஃபயர் அண்டர்ஸ்டாண்டிங்கை. அஃப்கோர்ஸ் 7th மேக்கு அப்புறமா நான் அவங்களுக்கு நிறையா சொல்லிட்டேன், அதாவது ஸ்டேட்மெண்ட்லேயே நான் விரிவாக சொல்லிட்டேன். ஏகப்பட்ட வயலேஷன்ஸ் அவங்க பண்ணிட்டாங்க, லைன் ஆஃப் கண்ட்ரோல்லையும் சரி, அப்புறமா இன்டர்நேஷ்னல் பார்டர்லேயும் சரி, அதாவது பாகிஸ்தான் ஆர்மியும் சரி, ஏர்ஃபோர்ஸும் சரி. இந்த புரிந்துணர்வு இப்போ நான் பேசியிருக்கேன் இல்லையா, இது வந்து கிடையாது. இது வந்து 3 நாளைக்கு கண்டிப்பாக கிடையாது. இது முதல்ல வந்து இது நிறுத்துறதுக்கு, இப்போதைக்கு ஆக்ரோஷமாக நம்ம அடிச்சிட்ருக்கிறது நிறுத்துறதுக்கு, தப்பு பண்ணுறத வந்து நிறுத்துறதுக்கு. அதுக்கப்புறமா அது வந்து எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு 36 மணி நேரம் பார்க்கணும். அதுக்கப்புறமா டிஸ்கஸ் பண்ணணும், அதாவது என்ன நடந்துச்சு, என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண முடியும் எவ்வளோ நாள் ஆகுதுங்கிறது. அது நாளைக்கு நம்ம பேச வேண்டியது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அதுக்கு முன்னாடியே அவங்க அதை வயலேட் பண்ணிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட நேற்று ஒரு 7 மணிக்கே அவங்க அதை மீறிட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் நம்மளும் அவங்களுக்கும் ஒரு திரும்பி இன்னொரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டோம் பாகிஸ்தான் ஹாட்லைனில் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸுக்கு, அதாவது நீங்கள் மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி பார்ப்போம் இன்றைக்கி நைட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த தண்டனை பொறுத்த வரைக்கும் நான் உங்களோட கற்பனைக்கே ஒட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டேன். இப்போது வலது கால் எடுத்துக்க போகிறோம். ஸோ நீங்கள் கேளுங்க சார். சார் நான் வந்து அஜித் துபே ஏஎன்ஐலேருந்து. சார் என்னோடய கேள்வி வந்து, அதாவது நீங்கள் லாஸ் ஆஃப் லைஃப் பற்றி பேசியிருந்தீங்க பாகிஸ்தானுக்கு. அதாவது பாகிஸ்தான் ஆர்மியில் ஒரு 35-40 பேர் இறந்துருப்பாங்க, நம்ம வந்து அவங்கள வந்து கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களால் சொல்ல முடியுமா மொத்தமாக பாகிஸ்தான் ஆர்மிக்கு வந்து எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க, அதாவது நம்மளோட ஆர்மி அட்டாக்லேயும் சரி, நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் அட்டாக் மூலமாகவும் சரி. அப்புறம் இன்னொரு கேள்வி, நம்மளுடைய பிரம்மோஸோட பெர்ஃபார்மன்ஸு, அப்புறம் ஸ்கேல்ப்பு, S-400 இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? அப்புறம் துபேஜி, நீங்கள் பாட்டு கேள்வி கேட்டுகிட்டே போகாதீங்க, நிறைய கேள்வி கேட்காதீங்க சார். ஒரே ஒரு கேள்வி சார். அப்புறம் நம்ம வந்து நிறைய ஜெயிச்சிட்டோம், அதாவது நல்லா அச்சீவ் பண்ணியிருக்கோம் இந்த ஆப்ரேஷனில். இது நம்ம வந்து வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லலாமா, இல்லாட்டி நம்மளுக்கு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லலாமா? தேங்க்யூ வெரி மச் சார். நான் உங்களோட முதல்ல எவ்வளோ பேர் இறந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்களா, அதை பற்றி பதில் சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் இதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது, இது எவ்வளோ நம்பர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதாவது நிறைய ஏஜென்சிலேருந்து நம்மளுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கும். அஃப்கோர்ஸ் LOCலேருந்து சொல்லுவாங்க, பல வழிகள் இருக்குது. அதாவது நம்மளோட தாக்குதல்னால என்ன அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு.
அதனால் நான் 35-40ன்னு சொல்லியிருந்தேன் லைன் ஆஃப் கண்ட்ரோலில். ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது சிந்தூர் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கும் போது பாகிஸ்தான் ஆர்மியோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் ஆர்மியை வந்து அவங்க தாக்க முயற்சி பண்ணாங்க. இந்தியன் ஆர்ம்டு மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிக்கலாம். அதனால தான் நான் வந்து கேஷுவல்ட்டிஸோட பாகிஸ்தான் ஆர்மியோடதை பற்றி நான் சொல்லலை. ஏன்னா நம்மளோட டார்கெட்டே அது கிடையாது. நம்மளோட டார்கெட் வந்து தீவிரவாதிகளை தாக்கிறது தான். அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறமா அவங்க நம்மளை வந்து தாக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா, அவங்க வந்து நம்ம இன்ட்ரூஷன்ஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஹெவியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள தாக்கணும். அஃப்கோர்ஸ் அவங்க இறந்துருப்பாங்க, ஆனால் அது இன்னுமே நம்ம கணக்கு எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் எஃபெக்ட்ஸு கேட்டிங்க இல்லையா, அதை பற்றி நான் வந்து ஏர் மார்ஷல் பாரதி அவங்கள நான் பதில் சொல்லிக்கிறேன். குட் ஈவினிங் சுஜித், எப்படி இருக்கீங்க? அஜித்தா, ஓகே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறோம். நான் வந்து வெப்பன்ஸை பற்றிலாம் நான் மென்ஷனே பண்ணல உங்ககிட்ட. ஓகே, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, வெப்பன்ஸை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை இது வரைக்கும். நம்ம என்னெல்லாம் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு, சரியா? அதனால் இதை விட்டுருவோம், இப்போதைக்கு அதை பற்றி பேச வேண்டாம். அது வந்து ஆப்ரேஷனல் டீட்டெயில்ஸ், அதை பற்றிலாம் நான் பேசுகிறதுக்கு விரும்பலை. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணோமோ, நாங்கள் என்னெல்லாம் வழிமுறைகள் ஃபாலோ பண்ணோமோ, அதுக்கு நாங்கள் ஆசைப்பட்டபடி எதிரிகளை நல்லபடியாகவே தாக்குச்சு. எவ்வளோ பேர் இறந்தாங்க, எவ்வளோ பேர் இன்ஜுரி ஆனாங்க சொல்லணும்னு சொன்னால், நம்மளோட நோக்கம் வந்து கொல்லணுங்க நம்ம நோக்கம் கிடையாது. அதில் நடந்துருந்துச்சுன்னா அது நடந்துருந்தா இருக்கலாம், அது அவங்க தான் எண்ணணும். நம்மளோட வேலை வந்து அடிக்கிறது தான், பணங்களை என்றது நம்ம வேலை கிடையாது. அப்புறம் உங்கள் கடைசி கேள்வி வந்து ஏடிஜிபியோடைய ட்வீட்டை நீங்கள் படிச்சிருப்பீங்க. நாங்கள் நடுராத்திரியில் என்ன பண்ணமோ அதை பண்ணிவிட்டு நாங்கள் வந்து போட்டிருந்தோம். அதோடைய இதை வந்து நம்ம லெஃப்டில் இருக்கவர் தான் சொல்லணும். ஜஸ்டிஸ் இஸ் சர்வ்டு, அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அஜித், போதும் நீங்கள் கேட்டது. நீங்களாக அவர் சொல்லாததெல்லாம் சொல்ல மாதிரி நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஸோ நான் லெஃப்ட்டுக்கு திரும்ப வரேன். 147 சாரி 147 47. குட் ஈவினிங். நான் ஏற்கனவே 147 சொன்னதுனால 147 சொல்லிவிடுங்க, சாரி சார். திஸ் இஸ் சிவம், ராய்டர்ஸ்லேருந்து. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஏன் கேள்வி வந்து, சார் எவ்வளோ மிலிட்ரி டார்கெட்ஸ் வந்து நம்ம இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸ் வந்து அட்டாக் பண்ணோம், அவங்க அட்டாக் பண்ணதுக்கு பதிலடியாக இந்த டார்கெட்ஸ் நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோம், அப்புறம் எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க மொத்தமாக ரெண்டு சைட்லேருந்து, இது சொல்ல முடியுமா? சாரி, உங்களை நான் எங்கே இருக்கீங்கன்னே என்னால் பார்க்க முடியல. கொஞ்சம் அந்த கேள்வியை திரும்ப சொல்ல முடியுமா? சார், என் பேர் சிவம் பட்டேல், நான் ராய்டர்ஸ் நியூஸ் ஏஜென்சிலேருந்து பேசுகிறேன். என்னோடய கேள்வி வந்து, மொத்தம் எத்தனை மிலிட்ரி டார்கெட்ஸ் நம்ம வந்து அட்டாக் பண்ணோம், அப்புறம் அந்த மிலிட்ரி டார்கெட்ஸ் எப்படி சூஸ் பண்ணோம், அப்புறம் எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க ரெண்டு சைட்லேயும். ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து, நான் பகல்காம் அட்டாக் அப்புறமா நான் அட்டாக் பண்ணதை பற்றி கேட்குறீங்களா? நான் தெளிவாக சொல்லிட்டேனே எல்லாத்துக்கிட்டேயும். அதாவது பாகிஸ்தான் வந்து நம்ம பார்டரை தாண்டவே இல்லை. பிளெயின்லேயும் சரி, லைன் ஆஃப் கண்ட்ரோல்லையும் சரி, அவங்க நம்ம நாட்டுக்குள்ளே வரவே இல்லை. இன்ட்ரூஷன்ஸ் எல்லாமே வந்து வானத்தில் தான். சீஸ்ஃபயர் வைலேஷன் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க உள்ளே வர்றதுக்கு. நம்மளுக்கு தெரியும் இவங்களை பற்றி, எப்போவுமே இவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து தீவிரவாதிகளா, இல்லாட்டி பாகிஸ்தான் ஆர்மியா, இல்லாட்டி அவங்களோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸா அப்படிங்கிறது எங்களால் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் ஒரு முயற்சியுமே நம்ம வந்து தடுத்துட்டோம். அதனால் மிலிட்ரி டார்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏர் மார்ஷல் வந்து அதெல்லாமே தெளிவாக டீட்டெயில்டாக சொன்னார் அவரோட ஸ்டேட்மெண்ட்டில்.
இன்ஃபேக்ட் அதெல்லாம் எப்படி நம்ம அட்டாக் பண்ணோங்கிற வரைக்கும் கூட சொல்லிட்டாங்க, இமேஜஸோடு சொல்லியிருக்காரு. தெளிவாக நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சோம், எதை அடைக்கணும்னு நினச்சோங்கிறலாம் சொல்லிட்டாரு. நான் முதலே சொல்லிட்டேனே, அதாவது அவங்க எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்க அது வரைக்கும் நம்ம வந்து பிளான் பண்ணியில் அடிச்சிருக்கோம். நான் ஏதாவது ஆட் பண்ணணுன்னு நினச்சேன்னு சொன்னால், நான் ஏற்கனவே என்னோடய ஸ்டேட்மெண்ட்டில் தெளிவாக சொல்லிட்டேன். இது வந்து எத்தனை நம்பர் அதெல்லாம் வந்து தேவையில்லைங்க. அதெல்லாம் நம்ம என்ன மாதிரியான டேமேஜ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நீங்களே பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பேர் இறந்தாங்கங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது அவங்க தான் எண்ணணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏர் டிஃபென்ஸ் சைட்லேருந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்க வந்துகிட்டே இருந்திருப்பாங்க, எவ்வளோ வேணால் அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்க ட்ரை பண்ணாமலாம் இல்லை, அவங்க முயற்சி பண்ணாங்க, ஆனால் அவங்களால முடியல, நம்ம எல்லாத்தையும் தடுத்துட்டோம். அதனால் அது ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க எல்லோரும் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் லெஃப்ட்டுக்கு வரேன். 24. குட் ஈவினிங் சார். நான் வந்து அன்வேஷ் ரெட் ஜீலேருந்து. சார் எனக்கு என்ன தெரியணும்னு நினச்சேன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ப்ரீஃபிங் பண்ணியிருந்தாங்க, அதாவது ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ஆர்மிலேருந்தும் பேசினாங்க. அப்போ நீங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தீங்க, ஒரு 21 பிளேஸ் காமிச்சிங்க. அதில் 9 தான் நீங்கள் வந்து அட்டாக் பண்ணிங்க. இன்னும் ஆப்ரேஷன்ஸ் நிறையா பண்ண போகிறோமா சிந்தூர் போக? சிந்தூர் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கா? ரெண்டாவது கேள்வி இல்லை, போதும், ஒரு கேள்வி போதும். எனக்கு ஒன்று உங்கள் எல்லாத்துக்கும் நான் வந்து என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டுக்கிறேன். துரதிர்ஷ்டவசமாக ஆப்ரேஷன் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னு சொன்னால் சொல்லிக்கிறேன். அதாவது இந்தியன் நேவியும் சரி, எல்லோரும் சரி ரெடியாக தான் இருக்கோம் அடிக்கிறதுக்கு. நானும் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். அதாவது கொஞ்சம் ஹவர்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் சீஃப் ஆஃப் ஆர்மி வந்து எங்களுக்கு ஃபுல் பெர்மிஷன் அண்டு இது அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏதாவது அவங்க வந்து வயலேஷன் பண்ணாங்கன்னா என்ன கைண்டாக வேணால் நீங்கள் வந்து பதிலடி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் திரும்பவும் சொல்லிக்கிறேன், நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் வந்து ஆக்ரோஷமாக தான் இருக்கும், பதிலடி பயங்கரமாக இருக்கும். ஸோ சிந்தூர் ஆப்ரேஷன் ஆனில் தான் இருக்கா? எஸ். ஸோ இந்த பக்கம் போய்க்கிறேன். 255 நடுவில் இருக்கவங்கன்னு கேட்டிங்க. சரி, 255. சார் குட் ஈவினிங், நான் சைலேஷ். நான் என்னோடய நன்றி கடனை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக ரொம்ப நன்றி சார். எனிமி வந்து பேசிகிட்ருக்காங்க, நம்மளுடைய ஏரியல் பிளாட்ஃபார்ம்ஸை தகர்த்திட்டேன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ரிவீல் பண்ண முடியுமா? நம்ம அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை அடிச்சிட்டோங்கிறது நம்மளால் ரிவீல் பண்ணால் நல்லாயிருக்குமா? எத்தனை ஃபைட்டர் ஜெட்ஸை இறக்கணும் அடித்தோன்றது சொல்லலாமா? நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனால் நிறைய இடத்துலேருந்து, பாகிஸ்தானில் நிறையா இடத்துலேருந்து சொல்கிறாங்க. அதனால் நான் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கொஸ்டின் எனக்கா? ஓகே. அதாவது அவங்களோட எத்தனை பிளேனை நம்ம அடித்து தகர்த்திட்டோன்னு உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்க? இங்கே பார்த்துக்கோங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட பிளேன்ஸை நம்ம உள்ளே வர விடலை, அது ஒரு விஷயம். அதனால் நம்மக்கிட்ட அதோட ரெக்கார்ட்ஸ் இல்லை. ஆனால் கண்டிப்பாக நம்ம நிறையா பிளேன்ஸை வந்து அடித்து இறக்கிட்டோம். ஆனால் நம்பர்ஸை சொல்லணுன்னு விருப்பப்படல. என்கிட்ட அந்த நம்பர்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அது என்ன ப்ரூவ் பண்ணணும் நம்ம, அதனால் அதுக்கு முன்னாடி எனக்கு நம்பர் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக அவங்களோட சைடில் நிறையா ஏர் ஃப்ளைட்ஸை நம்ம அடிச்சிட்டோம்.
4th ஜென்ரேஷன் ப்ளஸ் ஃப்ளைட்டா? இங்கே பாருங்கள், நீங்கள் வாயிலேருந்து வார்த்தையை பிடுங்க விரும்புகிறீங்க. 4th ஜென்ரேஷன் சொல்லாது, ஹைடெக்குன்னு வச்சுக்கோங்களேன். 163. சார், மஸ்ஜித் ஆஜ்தக்லேருந்து இந்த மொத்த ஆப்ரேஷனுமே வந்து எத்தனை பேர், எத்தனை தீவிரவாதிங்க இறந்தாங்க, பேர் நிறைய பேர் வந்து மீடியாவில் வந்துச்சு, மாஸ்டர் மைண்ட் அப்படிலாம் சொல்லி. இன்னொரு கேள்வி வந்து ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ட்வீட் கொடுத்துருந்தீங்க, ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அப்படி சொல்லியிருக்கு. ஏன்னா முன்னாடி வாட்டி வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க, அதாவது இந்தந்த டெரர் கேம்ப் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ மற்ற டெரரிஸ்ட் கேம்ப்லாம் என்ன ஆகும், எவ்வளோ டெரரிஸ்ட் இறந்தாங்க? சார் நான் ஒன்று சொல்லிக்கிறேனே, மஞ்சித்ஜி நீங்கள் 3 கேள்வி கேட்டீங்க, இப்போ தான் அந்த கேள்விலாம் அவங்க கேட்டாங்க. அதனால் நான் ஃபஸ்ட்டு 2 கேள்வி மட்டும் கேட்போம், நிறைய பேர் கேட்கட்டுமே. என்ன மஞ்சித், நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஆரம்பத்திலே சொன்னேனே, அதாவது ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து முடிவு பண்ணோம், ஸ்டடி பண்ணோம், என்னென்ன டார்கெட்டு அடிக்கலான்னு அனலைஸ் பண்ணோம், அப்போயே ஆரம்பிச்சிட்டோம். என் ஸ்டேட்மெண்ட்டில் நான் சொன்னேனே தெளிவாக, நிறையா கேம்ப் இருக்குது. நான் 20-21 காமிச்சேன், இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் அந்த ஃபில்டர் நம்ம வந்து அந்த லிஸ்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணி தான் நம்ம வந்து இந்த 9க்கு வரோம். இன்னும் ஃப்யூச்சரில் நம்ம பண்ணுவோமா, தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவோம். ஆனால் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த சமயத்தில் ஏஜென்சிஸ் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம சொல்லியிருக்கிறது, இந்த கேம்புகளில் ப்ரெசன்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ, வேலைகள் நடந்துகிட்ருக்கோ, அதை நம்ம அடிச்சிருக்கோம். இப்போது நான் பேர்கள்லாம் சொல்லியிருக்கேன், ஒரு சில பேர்கள் நான் சொல்லலை. அதாவது ஏஜென்சிஸ்லேருந்து இன்னும் அசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க. அதாவது நிறைய ப்ராமினெண்ட்டான ஃபியூனரலில், அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு நபர், அவங்க வந்து அந்த ஃபியூனரல் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபியூனரலில் யாரெல்லாம் அட்டன் பண்ணுறாங்கங்கிற நீங்களே பார்த்துருப்பீங்க. அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் புரியுது. அதனால் நான்லாம் இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இவங்களுக்குலாம் எங்கேருந்து சப்போர்ட் வருது நான் சொல்ல தேவையில்லை. சப்போர்ட் வரலன்னு சொன்னால் ஆப்ரேஷன் சிந்தூரே தேவையில்லையே. அதனால தானே இந்த ஆப்ரேஷன் நடக்குது. அதனால் அவங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியாச்சு. சொல்லுங்கள். மேடம், என் பேர் TV9 பாரத்லேருந்து. என் கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம இந்தியன் நேவி இருக்குது இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம எந்த மாதிரி பண்ணோம்? ஏன்னா நிறையா சொல்கிறாங்க, இந்த மாதிரி கராச்சி போர்ட்டை நம்ம அடிச்சிட்டோம் அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா, அதில் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்களேன். அப்புறம் இன்னொன்று வந்து, நம்ம எந்தெந்த ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸை அடித்து இறக்கணுங்கிறதையும் கொஞ்சம் சொன்னிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான் முதல்ல ஃபஸ்ட்டு கேள்விக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். நான் ஒரு சில வரிகள் மட்டும்தான் சொல்ல போகிறேன், மற்றதெல்லாம் நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நம்மக்கிட்ட குவான்டிடேட்டிவும் சரி குவாலிட்டேட்டிவும் எட்ஜ் இருக்குது. எண்ணிக்கையிலையும் சரி திறமையிலையும் சரி அவங்களுக்கு பயங்கரமான அடி கொடுக்குறதுக்கு நம்மக்கிட்ட எட்ஜ் இருக்குது. நம்ம மொத்தமாக மேரிடைமில் நம்ம தான் டாமினேட் பண்ணியிருக்கோம். இந்தியன் நேவி வந்து எஸ்கலேட் மெக்கானிசமில் நம்ம வச்சுருக்கோம். அதாவது என்னென்னா, இது பயங்கரமான பதிலடியாக இருக்கும்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி பாகிஸ்தான் ஏதாவது ஆக்ஷன் எடுத்துச்சுன்னு சொன்னிச்சுன்னா பாகிஸ்தானுக்கே அது தெரியும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு. அவ்வளோதான். உங்களோட அடுத்த கேள்விக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். அதனால் இப்போ நான் வந்து திரும்பவும் நான் சொல்லணும்னு விரும்பலை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் நான் அதிகமாக சொல்கிறேன். ஸோ நம்ம அமைதியாக இருக்க போகிறதில்ல, பார்ப்போம், சொல்கிறேன். இந்த டைமில் இது போதும். மக்களே, நம்மக்கிட்ட இன்னும் 1-2 கேள்வி மட்டும் கேட்டுக்கலாம்.
நாங்கள் என்ன பண்ணுறது, அவங்க வெளியே இருப்பாங்க. அப்போயும் நீங்கள் கேள்வி கேட்கலாம். 104 முதல்ல கேள்வி கேளுங்க. சார் தினகர் ஹிந்துவிலேருந்து. ஆச்சரியமாக இருக்கீங்களா உங்களை கேள்வி கேட்க சொல்லிட்டேன்னு? சார் நம்ம வந்து எவ்வளோ இழந்தோங்கிறத சொல்ல முடியுமா? ஏன்னா நிறைய பேர் வந்து கற்பனையில் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ ரஃபேல் அடிச்சிட்டேன்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்லுது. நீங்கள் அந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் பதிலடி கொடுக்க முடியுமா? எனக்கு வந்து இதுதான் கேள்வி நினைக்கிறேன். முதல்ல வந்து நீங்கள் இந்த கேள்வி கேட்டிங்கன்னு சந்தோஷப்படுறேன். நம்ம வந்து ஒரு காம்பேட் சினாரியோவில் இருக்கோம். ஸோ இழப்புங்கிறது இருக்க தான் செய்யும். நீங்கள் என்ன கேள்வி என்கிட்ட கேட்கணும்னு சொன்னால், கண்டிப்பாக நம்மளுக்குள்ளேயே கேட்டுக்கணும். நம்மளுடைய நோக்கத்தை அடைஞ்சிட்டோமா? நம்ம வந்து தீவிரவாத கேம்பை அடித்து உடச்சிட்டோமான்னா ஆமாம், கண்டிப்பாக அடித்து உடச்சிட்டோம். இது உலகத்துக்கே தெரியும். என்னென்ன டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கலாம், எவ்வளோ நம்பர், எந்த பிளாட்ஃபார்ம், நம்ம எதை இழந்தோம், இந்த பாருங்கள். இந்த சமயத்தில் எனக்கு அதை பற்றிலாம் வந்து பேசுகிறதுக்கு பிடிக்கல. ஏன்னா இன்னும் நம்ம வந்து போர் சூழ்நிலையில் தான் இருக்கோம். அதனால் இப்போ நான் ஏதாவது சொன்னேன்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு தான் அட்வான்டேஜாக போய் சேர்ந்துடும். அதனால் அவங்களுக்கு எந்த அட்வான்டேஜ் கொடுக்க நான் விரும்பலை. என்னால் ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும். நம்ம வந்து என்ன நினச்சோமோ அதை நம்ம சாதிச்சிட்டோம். நம்ம செலக்ட் பண்ண கேம்பை அடித்து உடச்சிட்டோம். நம்மளோட எல்லா பைலட்ஸும் பத்திரமாக வீடு திரும்பிட்டாங்க. ஸோ 220 கேள்வி கேளுங்க. சார் திஸ் இஸ் அனிதா ஃப்ரம் ஸ்வதேஷ். என்னோடய கேள்வி வந்து, அதாவது இதுக்கு முன்னாடியே நம்ம ஆக்ஷன் எடுத்திருந்தோம். அதாவது தீவிரவாதிகளை அடிக்கணும்னு சொல்லிட்டு அசத் மசூர் மாதிரியான ஆளுங்களை நம்ம அதை அடிச்சிருக்கோம். இப்போது ஒருவேளை இன்னொரு டைம் ஒரு டெரர் அட்டாக் நடந்துச்சுன்னு சொன்னால் அப்போ நம்ம ஆக்ட் ஆஃப் வாரன்னு நம்ம முடிவு பண்ணிடுவோமா? அப்போது நம்ம என்ன மாதிரி பதிலடி கொடுப்போம்? என்னோட பதில் வந்து ஒன்றே ஒன்று தான். அதாவது நம்மளோட வேலையை பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கப்புறமா என்னோடய ஸ்டேட்மெண்ட்லேயும் தெளிவாக நான் சொல்லிட்டேன். அதாவது இதை வந்து நம்ம புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்கோம். அதாவது இது ஏன் நம்ம அடித்தோம் ஃபஸ்ட்டு, ஆனால் நம்மளோட எதிரிக்கு வந்து அதுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன வேலை நடக்குதோ இந்த 2-3 நாள், இது வந்து போருக்கு எந்த விதத்துலையும் குறைஞ்சது கிடையாது. இது வந்து நார்மல் டேஸில் வந்து இன்னொரு நாட்டோட ஏர்ஃபோர்ஸ் வந்து உள்ளே வராது. நம்ம ஸ்ட்ரைக் பண்ண மாட்டோம் அவங்கள. டெய்லி ராத்திரி வந்து அவங்க உள்ளே நுழைய மாட்டாங்க. லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து சீஸ்ஃபயர் வயலேஷன்ஸ் இருந்தும் ஏற்கனவே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதையும் அவங்க தகர்த்துட்டாங்க. அதனால் அதுக்கப்புறமா அதை தாண்டி ஃபயரிங் நடக்குது லைன் ஆஃப் கண்ட்ரோலில். லைன் ஆஃப் கண்ட்ரோலில் டெரரிஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னு சொன்னால் பாகிஸ்தான் ஆர்மியே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம போஸ்ட்டில் வந்து அவங்களே வந்து முயற்சி பண்ணுறாங்க. அதனால் இந்த எல்லா நடவடிக்கைகளுமே வந்து போருக்குண்டான வேலைகள் தான். அதனால் என்னால் இது அடுத்து என்ன நடக்குங்கிறது என்னால் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் சும்மா கற்பனையிலே நம்ம போக வேண்டாம். நான் கற்பனை பண்ணுறதுக்கு விரும்பலை. ஒரு சூழ்நிலையும் தனித்துவமான சூழ்நிலை, அது தனித்தனியாக நம்ம வந்து டீல் பண்ணணும். நான் வந்து இதுக்கு பதில் சொல்லணும்னு விரும்புகிறேன். நாங்கள் வந்து மிலிட்ரி, எங்களோட மெயின் வேலை வந்து போரை தடுக்கிறது, எல்லாத்துக்கும் அமைதியை கொடுக்கறது. ஸோ நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து கிரேட்டர்னு சொல்லக்கூடாது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அதுக்கு நம்ம பதிலடி கொடுக்குறோம். நம்ம வந்து எல்லா டெரரிஸ்ட் கேம்பையும் அடித்து உடைச்சிட்டோம்.
அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ணோங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. அவங்களோட மிலிட்ரி டார்கெட்டே அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளோட நோக்கம் வந்து அமைதி தான். நீ மட்டும் இப்படி பண்ணேன்னா அதுக்கு நான் வந்து பயங்கரமான பதிலடி கொடுப்பேன். இதுதான் நம்மளோட பதில். இங்கே பாருங்கள், அமைதியாக இருங்க. 166-25 அவ்வளோதான். இந்த 2 கேள்விகள் தான். அமைதியாக இருங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க ப்ளீஸ். 2 கேள்விகள் தான். 166 கேளுங்க. சார், நான் ராகுல், இந்துஸ்தான் டைம்ஸ்லேருந்து. சார், நீங்கள் வந்து சூப்பராக பண்ணியிருந்தீங்க, எதிரியை பயங்கரமாக அடிச்சிட்டிங்க, ஸ்லைடில் எல்லாம் சூப்பராக காமிச்சிங்க. அதனால் இது எல்லாமே வந்து 99 நம்பரில் நீங்கள் ஸ்கோர் பண்ணும்போது இன்னிங்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டீங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து பாகிஸ்தான் இதை பயன்படுத்தி இந்த டைம் சீஸ்ஃபயர் மூலமாக அவங்க வந்து டைம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எப்படி அவங்கள நம்பக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அப்போ அவங்க வார் ரிசோர்ஸ் எல்லாம் திரும்பி ஃபில் பண்ணுறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி, டர்க்கி இல்லை சைனா அவங்க கிட்டலாம் பேசி, அதை பற்றி நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா? இந்த பாருங்கள், பாகிஸ்தான் தான் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அதாவது நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாஸ்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்த கான்ஃப்ளிக்ட் நடக்கும்போது எல்லாத்துக்கும் தெரியும் எனக்கு வந்து அதில் என்ன லாபம் என்ன நஷ்டம் அப்படிலாம் சொல்கிறதுக்குலாம் நான் விரும்பலை. அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதுக்குள்ளலாம் நான் பண்ணல. அதுவே இப்போது தனி ஒரு டாப்பிக்கு. ஆனால் என்னோடய சீனியர்ஸ் எல்லாருமே, டிஜி ஏர் ஆப்ரேஷன்ஸ் இருக்கார், அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு. அட்லீஸ்ட் அவர் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த ஆப்ரேஷன் நம்ம எதுக்காக ஆரம்பித்தோங்கிறத தெளிவாக சொல்லிட்டார். அதனால் அது நம்ம நினச்சதை நம்ம சாதிச்சிட்டோம் இல்லையா? வெளியிருந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து இன்னும் ஜாஸ்தி போக வேண்டாம், நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். முதலே நம்ம போயிருக்க மாட்டோம். ஆனால் நம்மளை வந்து அவங்க தள்ளினாங்க இதை பண்ணுறதுக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்தியாவோட ஆர்ம் ஃபோர்ஸஸ் வந்து 3 பேரும் உட்காந்துருக்கோம். நாங்கள் எல்லாருமே ரெடியாக தான் இருக்கோம், எப்போவுமே ரெடியாக தான் இருக்கோம். என்ன நடந்தாலும் சரி நம்ம ரெடியாக இருக்கோம். ஸோ அது வந்து நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு, நம்ம நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்கு. ஸோ என்ன நடக்கணுமோ அது நடந்தாகும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ரெடி ஆயிடுவாங்களாங்க பற்றி எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு நம்ம என்ன பண்ணுவோங்கிறத பற்றி மட்டும்தான் என்னோடய யோசனை. நமக்கு பக்கா பிளான் இருக்குது, நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண போகிறோம், நம்ம வந்து பக்காவாக அதை பண்ண போகிறோம். அதுதான், அது உங்களுக்கு புரிஞ்சால் போதும். எனக்கு கடைசி கேள்வி மேடம் 25 அவங்க ஆரம்பத்துலேருந்து கேட்டிருக்காங்க. பாவம் சார், நான் நந்திதா டாகர் ஃப்ரம் டிடி. சார், எனக்கு என்ன கேட்கணும்னு சொன்னால், ஜென்ரல் கைஸாக இருக்குது. அதாவது நேற்று உங்களோட கவுண்டர் பார்ட் கிட்ட பேசினேன்னு சொன்னீங்க, பாகிஸ்தான் கவுண்டர் பார்ட் கிட்ட. இந்தியன் ஆர்மியோட அசஸ்மெண்ட் என்னென்னா, நீங்கள் பேசி வச்சுக்கிட்டும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமாவும் அவங்க வந்து வயலேட் பண்ணிட்டாங்களே 7 மணிக்கு, ஏன் வயலேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்புறம் 2வது வந்து நேற்று ஜாயிண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஃபாரின் மினிஸ்ட்ரி ப்ரீஃபிங்க்கு அப்புறமா விமுகா சிங்கும் சோஃபியா குரேஷியும் எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பாகிஸ்தானோட ட்ரூப்ஸை வந்து எல்லோரும் பார்டரில் சேர்றதை நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. சிச்சுவேஷன் ஏதாச்சும் மாறிடுச்சா, அவங்க வந்தவங்க போயிட்டாங்களா திரும்ப? ஒருவேளை இது எல்லாத்துக்கு அப்புறமாவும் இன்றைக்கி நைட்டு வந்து எனிமி திரும்ப நம்மளை தாக்குனாங்க, ஏரியல் இன்ட்ரூஷன்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? தேங்க்யூ. ஸோ தெளிவாக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது அவங்க என்ன பண்ணாலும் நம்ம திரும்ப பயங்கர ஆக்ரோஷம் பதிலடி இருக்க போது, கொடூரம் பதிலடி இருக்க போது. ஏன் பாகிஸ்தான் ஆர்மி வந்து வயலேட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அது ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அது வந்து எப்படி பதில் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, அது பாகிஸ்தான் டிஜிஎம் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். நான் வந்து கற்பனை பண்ண முடியாது அவங்க ஏன் மீறினாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்து நீங்கள் பழைய எந்த பிரச்சனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி புரிந்துணர்வுலாம் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கே வந்து கிரவுண்டில் கொஞ்சம் டைம் ஆகும்.
ஆனால் அந்த மாதிரி காரணங்களுக்குள்ள நான் போக விரும்பலை. நம்மளுடைய தேவை, அதாவது நம்ம ரெடியாக தான் இருக்கணும், ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும். புரிந்துணர்வாக இருக்கிறதுனால நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், ஆர்ம் ஃபோர்ஸஸ் எல்லாருமே நம்ம வந்து பயங்கர அலர்ட்டாக காஷனாக தான் இருக்கிறோம். இன்னும் அப்படியே தான் இருக்கிறோம் பேசிகிட்டு இருக்கும்போது கூட. லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், போதும். தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் வந்ததுக்கு. யாருக்கெல்லாம் வந்து கேள்வி கேட்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்களோ, இந்த பாருங்கள் எனக்கு தெரியும் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் மறந்துட்டிங்களோ, கேள்வி கேட்க மிஸ் பண்ணிட்டீங்களோ அவங்களாம் எனக்கு எழுதி கொடுங்க. நான் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அது பதிலோடு திரும்ப வரேன். ஆல்சோ என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் டீ குடிக்கிறதுக்கு நாளை கழித்து வரலாம்.